வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில மிக முக்கியமான பேசப்படுகின்ற வதை முகாம் தொடர்பாகத்தான் இன்று இந்த காணொளி அமையப்பெறப் போகிறது. இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்த்தால் தன்னை ஒரு அமைதியான அரசியல்வாதி, ஜனநாயகம் மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்தும் தலைவர் என்று முத்திரை குத்தி வரக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கின்றார். இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறாக தன்னை வடிவமைத்துக் கொண்டால் கூட அவர் ஒரு தோல்வியுற்ற ஒரு அரசியல்வாதி என்கின்ற பிம்பம் அவர் மீது இருக்கிறது. இலங்கை ஒரு வன்முறையற்ற நாடு என்றும் முன்னேற்றம் மற்றும் நல்லிணக்கத்துக்காக செயல்படுகின்றது என்றும் கதையை அவருடைய ஆட்சி காலத்திலும் அள்ளி வீசிய ஒரு நபராகத்தான் ரணில் விக்ரமசிங்க காணப்படுகிறார். இருப்பினும் தமிழர்களை பொறுத்தளவில் அவருடைய அந்த வார்த்தைகள், அவருடைய ஆட்சி காலத்துல கூறப்பட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம் என்பதை நன்கு அறிவர். நாம் தற்போது இந்த நடந்து செல்லக்கூடிய நிலம் எங்களுடைய மக்களுடைய ரத்தத்துல நனைந்த ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1,65,000 அதற்கு மேற்பட்ட மக்கள் இனப்படுகொலையின் ஊடாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதை வெறும் ஒரு சம்பவமாக மாற்றுவதற்கான முயற்சியில தான் ரணில் விக்ரமசிங்க மட்டுமன்றி தொடர்ச்சியாக வரக்கூடிய ஆட்சியாளர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணல் மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய வகையில அமைய பெற்றிருக்கிறது. அந்த வகையில் அல் ஜசீரா ஊடகத்திற்கு ரணில் விக்ரமசிங்க வழங்கிய அந்த நேர்காணல்ல அவர் பல்வேறுபட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக பட்டளத்து வதை முகாம் தொடர்பாக அவர் கூறிய கருத்துக்கள் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில படலந்து வதை முகாமில முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட கொடூரங்களை கண்ணால் கண்டதாக தெரிவிக்கின்ற முன்னாள் ராணுவ புகைப்பட கலைஞர் ஒருவர் பல திடுக்கிடும் தகவல்களை தற்போது வெளிவிட்டிருக்கின்றார். இதுதான் இன்றைய நாள்ல இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. அதாவது வானொலி ஊடகம் ஒன்றுக்கு சிங்கள மொழியில வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் 2 தடவைகள் படலத்து சித்திரவதை முகாமிற்கு சென்றதாக தெரிவித்திருக்கின்றார். அவர் பல்வேறுபட்ட விடயங்களை அங்கு சொல்லி இருக்கின்றார். அது தொடர்பாக பார்க்கிற போது ராணுவத்தில் புகைப்பட கலைஞராக தான் பணியாற்றியதாகவும் கொல்லப்பட உள்ளதாக பெயரிடப்பட்டுள்ளவர்களுடைய புகைப்படங்களை பெறுவதே அந்த காலத்தில் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு கடமை என்றும் சொல்லியிருக்கின்றார். எனவே இதன் காரணமாக அவர் கொழும்பில் உள்ள அனைத்து சித்திரவதை முகாம்களுக்கும் சென்றிருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில படலந்த வதை முகாமுக்கு 2 தடவைகள் அவர் சென்றுள்ள நிலையில் முதலாவது நாள் 3 புகைப்படங்களை புகைப்படம் எடுப்பதற்கு அவருக்கு பொறுப்பளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் போது முகாமில சிவில் உடை அணிந்திருந்த பிரதானி ஒருவர் புகைப்பட கலைஞர்களை அழைத்து சென்ற நிலையில் டக்ளஸ் பீரிஸ், நலின் தொல்கொட மற்றும் ஹரவிட்டகி தர்மதாஷ ஆகியோரும் அங்கு இருந்ததை தான் பார்த்ததாக சொல்லியிருக்கின்றார். மேலும் முதல் நாள் அவர் அங்கு சென்றிருந்த போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முகாமினுடைய அறை ஒன்றில் உரிய பிரதானிகளுடன் உரையாடி கொண்டிருந்ததாக அவர் குறிப்பிடுகின்றார். இதற்கு முன்னர் சித்திரவதை கூடத்திற்கு சென்று புகைப்படம் எடுக்க வேண்டிய 3 தன்னிடம் ஒப்படைத்ததாகவும் அந்த பகுதியில் 30 பேர் அளவில் இருந்ததாகவும் அந்த குறித்த புகைப்பட கலைஞர் கூறியிருக்கின்றார். இதன் போது மிக கொடூரமான முறையில தாக்கப்பட்ட நிலையில பல இளைஞர்கள் அங்கு இருந்துள்ளதாக அவர்களை தான் கண்டதாகவும் அந்த நபர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் ரணில் விக்ரமசிங்க அந்த கால பகுதியில இளைஞர் விவகார அமைச்சராக இருந்தார் என்பது தனக்கு நினைவிருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார். இது நேர்காணலூடாகத்தான் இந்த விடயங்களை சொல்கின்றேன். குறிப்பாக இந்த அண்மை காலத்தில் கூட வசந்த முதலிக்கேவை கொலை செய்ய ரணில் முயற்சித்தார் என்று அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு சம்பவங்கள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அந்த காலத்திலும் அப்படித்தான் அவர் தனிப்பட்ட ரீதியில சித்திரவதை முகாமுடன் தொடர்புற்று இருந்திருக்கின்றார் என்று சொல்லி அந்த நபர் சொல்லி இருக்கின்றார். இதே வேளையில உரக்களஞ்சிய அறைக்குள்ள கொஞ்ச தூரத்துல அவர்களுடைய உத்தியோகபூர்வம் இருந்ததாகவும் சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமன்றி அதில் டக்ளஸ் பீரிஸ் இருந்தார் என்று சொல்லியும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வேறு வீடுகளும் இருந்திருக்கின்றன. அவரும் அங்கு அதிகமாக தங்கி இருந்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. அவர் 1000க்கும் மேற்பட்ட புகைப்படங்களை எடுத்துள்ளதாக சொல்லியிருக்கின்றார். அவர்களில் கொலை செய்ய தீர்மானிக்கப்பட்டவர்களே இருப்பார்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில அந்த அறைக்குள்ள ஒருங்கிணைந்த செயற்பாட்டு தலைமையகம் ஒரு ரகசிய ஆல்பம் ஒன்றும் பராமரித்து வந்ததாக சொல்லியிருக்கின்றார். ஆக பார்க்கிற போது அந்த கொலை செய்யப்படுபவர்கள் புகைப்படம் எடுத்து அவர்களை ஆவணப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த ஆல்பத்தை கைது செய்த ஒருவருக்கு வழங்கி அதில் உள்ளவர்களுடனான தொடர்புகள் குறித்து
தெரிந்து கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே கொலை செய்யும் அனைவருடைய புகைப்படங்களையும் நிச்சயம் எடுத்து வைத்துக் கொள்வார்கள் என அந்த புகைப்பட கலைஞர் கூறியிருக்கின்றார். இந்த வேளையில ரோகண விஜயவீர இறுதி நேரத்தை பார்த்த ஒரு நபர் என்ற அடிப்படையில தான் இந்த ஒரு புகைப்பட கலைஞரை அனைவருக்கும் அறியக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கின்றார். அந்த வகையில் தான் ரோகண விஜயவீர எவ்வாறு கொலை செய்யப்பட்டார் என்பது கண்ணால் கண்டதாகவும், எனவே இது தொடர்பான அனைத்து விடயங்களை அடங்கிய சத்திய கடுதாசியை அவர் தற்போதில் 1996ஆம் ஆண்டே சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைத்ததாக கூறியிருக்கின்றார். அதில் ரோகண விஜயவீர உள்ளிட்ட தான் புகைப்படம் எடுத்த அனைவர் தொடர்பிலும் எங்கு வேண்டுமானாலும் சாட்சியம் சொல்வதற்கு தயாராக இருக்கின்ற என்ற ரீதியில அவர் அன்றைய காலத்திலே அந்த விடயத்தை சொல்லியிருப்பதாக சொல்லியிருக்கின்றார், நினைவு கூர்ந்திருக்கின்றார். மேலும் இது தொடர்பில் அப்போது பத்திரிகை ஒன்றில் தெளிவாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விடயங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கின்றார். அதில் கொலைக்காரர்களுக்கு தண்டனைகளை வாங்கி கொடுக்கப்படும் என ஜேபிபியினால் தெரிவிக்கப்பட்டதாக தற்போதைய அனுர் அரசாங்கத்தினால் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வாறாக படலந்து விவகாரத்துல முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா ஆணைக்குழு அறிக்கையை மறைத்து ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றினார் என்றும் அவர் நினைவு கூர்ந்திருக்கின்றார். அத்துடன் தன்னுடைய சத்திய கடுதாசி குறித்து பத்திரிகையில் முழுமையாக வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு எழுத்து கூட மாறாமல் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பத்திரிகையில இந்த விடயம் அச்சடிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். எனவே அனைத்து உண்மைகளும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. காலம் தாழ்த்தாமல் குற்றவாளிகளுக்கு தண்டனையை வழங்குங்கள் என ஜனாதிபதி அன்ருகுமாரவை கேட்டுக்கொள்கின்றோம் என அவர் தெரிவித்திருக்கின்றார் அந்த நேர்காணலில். இவ்வாறாக அவருடைய இந்த கருத்தானது இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. நாட்டில மீண்டும் ஒரு பரபரப்பு நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக இந்த படலந்து விவகாரம் சூடு பிடித்திருக்கிறது. இது தொடர்பான ஆணைக்குழு அறிக்கையும் இன்று நாடாளுமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்துல இது தொடர்பான ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து உணர்ச்சி பூர்வமான உரையை பிமல் ரத்நாயக்க உரையாற்றி இருக்கின்றார். அதாவது, மாண்புமிகு சபாநாயகரே, இந்த அறிக்கை தாய்நாட்டின் உரிமைகளை பறித்து அதன் தலையை வெட்ட முயன்ற கொடுங்கோளனுடைய கொடுமை பற்றி அறிக்கை மட்டுமல்ல, ஒரு நாடு பல யுகங்களாக தங்களுடைய சொந்த அரசியல் நலன்களுக்காக எவ்வாறு அளிக்கப்பட்டது என்பதற்கும், ஜனநாயகத்திற்காக பெறப்பட்ட ஆணையின்படி அவர்களுடைய வர்க்க நண்பர்களுக்காக அழிவு எவ்வாறு காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஒரு உயிருள்ள சாட்சியமாகும் என்று சொல்லியிருக்கின்றார். 25 ஆண்டுகளாக கிடங்கில் கிடக்கின்ற ஒரு அறிக்கை மீது பாய்ச்சப்பட்டுள்ள சட்டம் மற்றும் நீதியின் வெளிச்சம் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த அறிக்கையில் பரிந்துரைகளுக்கு எவ்வாறு நீதி வழங்குவது என்பது தொடர்பில் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு சான்றாக அமையும் என்று தான் நம்புவதாக விமல் ரத்நாயக்க உணர்ச்சி பூர்வமாக கூறியிருக்கின்றார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் படலந்து அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து விமல் ரத்நாயக்க ஆற்றிய உரை கவனமாக கேட்ட சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன நெகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார். விமல் ரத்நாயக்கவின் உரைக்கு பிறகு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன சிறிது நேரம் எடுத்துக்கொண்டதை அவதானிக்க முடிந்தது பாராளுமன்றத்தில். பின்னர் நலிந்த ஜெயதிசவிற்கு வாய்ப்பை வழங்குகின்ற போது அவருடைய குரல்ல ஒரு வலிமிகுந்த ஒரு விடயத்தை அவதானிக்க முடிந்தது. இவ்வாறாக பல்வேறுபட்ட ரீதியில இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலும் இந்த விவகாரம் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. இது குறித்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கவனம் எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என பல்வேறு தரப்புகளிலும் இருந்து கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது.